ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எத்தனையோ விருதுகளை பெற்ற சாவித்ரிக்கு வாழ்வின் விளிம்பில் நிற்கும் போது கிடைத்த கலை செல்வம் விருது அவருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்துச்சு. சாவித்ரிக்கு சக்கரை நோய் பாதிப்பு இருந்துச்சு. அதனால கடைசி நாட்களில் படப்பிடிப்புக்கு தன்னுடைய மகனோட தான் போவாங்களாம். படப்பிடிப்பு பெங்களூர்ல, அங்க சாளுக்கிய ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க. காலை உணவை சாப்பிட மறந்து விட்டதுனால மயங்கி விழுந்திருக்காங்க சாவித்ரி. ஹோட்டல் நிர்வாகம் நடிகை சரோஜா தேவியை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் கர்நாடக முதல்வராக இருந்த கொண்டராவை தொடர்பு கொண்ட சரோஜா தேவி சாவித்ரிக்கு உடனடியாக எல்லா உதவிகளையும் செய்யுமாறு கோரிக்கை வச்சிருக்காங்க. வேணு அப்படிங்கிற கேமராமேனுக்கு 1959 திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்திற்கு சென்ற சாவித்ரி மணமக்களுக்கு தங்க மோதிரங்களை பரிசளித்ததோடு வீட்டிற்கு அழைத்து விருந்தும் வச்சிருக்காங்க. விருந்து முடிந்ததும் தங்க தட்டில் வெற்றிலை பாக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. 1978 ஜெகன்மோகினி படத்துல முக்கியமான வேஷத்துல சாவித்ரி நடிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அவர் பொருளாதாரத்திலும் உடல் தோற்றத்திலும் இறங்கு முகமாக இருந்தாங்க. தான் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டதாக அவர் உணர்ந்த தருணம் தான் அது. நீ படத்தின் உச்சக்கட்ட காட்சியை எடுக்கும்போது கேமராமேன் வேணுவை நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திச்சார் சாவித்ரி. வேணு, உனக்கு ஒரு மகள் இருந்தாலே, இப்பொழுது எந்த வகுப்பு படிக்கிறாள், அவள் எந்த பள்ளியில் படிக்கிறாள் என்று கேட்டிருக்காங்க. டி நகர்ல இருக்கும் ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிப்பதாக அறிந்ததும் ப்ரொடக்ஷன் கார்ல லதாவை வர சொல்லியிருக்காரு. அந்த பெண் வந்ததும் அவளை கட்டிப்பிடித்து நலம் விசாரிச்சிருக்காங்க. தன்னிடம் அவளுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நிலையில ஆசிர்வாதத்தையும் கண்ணீரையும் அன்பையும் மட்டுமே பரிசாக கொடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த தருணத்துல சாவித்ரியின் முகமும் கைகளும் செய்வது அறியாது துடித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு வேணுவின் மகள் லதாவே பதிவு பண்ணியிருக்காங்க. 4 வெளிநாட்டு கார்கள் வைத்திருந்த சாவித்ரிக்கு அந்த நேரம் சொந்த காரு இல்லை. எனவே தான் ப்ரொடக்ஷன் காரை அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதே சாவித்ரி 1960களின் ஆரம்பத்தில் அண்ணா சாலையில் இருந்த ஒரு பீடா கடைக்கு பீடா வாங்க தன்னுடைய பிளைமோத் வெளிநாட்டு காரை அரைகுறையாக காரோட்ட தெரிந்த உதவியாளர்கள் கிட்ட கொடுத்து விடுவாங்களாம். அப்போ அந்த காரை ஓட்டுனவங்க பெரிய டிரைவராக ஆகிட்டாங்க பின்னாட்களில். காலம் மனிதனை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். சாவித்ரியிடம் உதவியாளர்களாக இருந்த பலரும் அவர் கஷ்டப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது சொந்தமாக கார் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது முரண் சுவாரஸ்யமான விஷயம். மிகவும் சுறுசுறுப்பாக நடித்து வந்த நடிகர் திலகத்துக்கு திடீரென்று ஒரு ஓய்வு ஏற்பட்டது. அது நீடிக்க கூடாது என்று பிடிவாதம் செய்து படங்களை டைரக்ட் செய்யுமாறு சொன்னார்கள் அவரது தோழிகள். அரை மனதுடன் சாவித்ரியும் சம்மதிச்சிருக்காங்க. என்னை இப்படி மாட்டி விட்டீர்களே, எனக்கு இந்த டைரக்ஷன் பொறுப்பு மிக சிரமமாகவும் தொல்லையாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க சாவித்ரி. நடிகர் திலகம் சாவித்ரி அவங்களுடைய நடிப்பில் எப்படி சிகரம் தொட்டாங்களோ அதே மாதிரி டைரக்ஷன்லையுமே அவங்களுடைய திறமையை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையலை அப்படின்னாலும் அந்த டைரக்ஷன் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க சாவித்ரி அவர்கள். நடிகர் திலகம் சாவித்ரி இயக்கிய முதல் திரைப்படம் சின்னாரி பாப்லு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம். சின்னாரி பாப்லுவில் சவுகார் ஜானகி, ஜமுனா இருவரும் நடிச்சிருக்காங்க. மோஸ்ட் கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சாவித்ரியை புகழ்ந்து பேசியிருக்காங்க. நடிகையான சாவித்ரி முதலாக இயக்குகிறார் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாம ஒரு டைரக்டருக்குரிய மரியாதையையும் கௌரவத்தையும் வழங்கியிருக்காங்க. பானுமதிக்கு அடுத்து படங்களை டைரக்ட் செய்ய முன்வந்த நடிகை சாவித்ரி தான். குழந்தை உள்ளம், மாத்ரு தேவதா, சின்னரி பாப்லு ஆகிய படங்களை தமிழிலும் தெலுங்கிலும் இயக்கியிருக்காங்க. நீர்க்குமிழியை தெலுங்குல டைரக்ட் செய்து அதில் டாக்டர் வேஷத்துலையும் நடிச்சிருக்காங்க. அதே வேஷத்தில் தமிழில் சவுகார் ஜானகி நடிச்சிருக்காங்க. அந்த படத்தின் பெயர் தான் சிரஞ்சீவி. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.